ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிஸ்ல படிக்கிற ஏப்ரல் மே 2026 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷனோட லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்கள் காலேஜ் செட் பண்ணுறதா இருந்தாலும் இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது எங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள எங்களோட ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபோட்டோ காப்பி இன்னும் நாங்கள் வாங்கவே இல்லை, அதையே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இது போக பாஸ்ட் ஆயிருப்பீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ காலேஜ் முடிச்சு உங்களோட அரியர்ஸ் இன்னும் இருக்குது அப்படின்னாலும் நீங்களும் இதில் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் மறக்காமல் பண்ண பாருங்க. எல்லாம் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். லாஸ்ட் டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ அங்கே டேட்ல போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அனாலிஸ்டோட ஏப்ரல் மே 2026 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் என்ன அப்படின்னா இப்போ போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இது உங்கள் காலேஜில் இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இதில் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் ப்ரிவ்யூ, அதாவது வந்து நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் அந்த டைம் எடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து காலேஜ்லேருந்து ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு அதை பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அது ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி உங்கள் காலேஜ் சைட்லேருந்து எல்லாமே வெரிஃபை பண்ணிடுவாங்க, ஏன்னா அவங்க சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட லாஸ்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து எப்போ வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கும் அப்படின்னா ஸோ ஏப்ரல் 13 வரைக்கும் 5 PM போர்ட்டல் க்ளோசர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சப்போஸ் பாஸ்ட் ஆயிருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ வந்து போன இயர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க காலேஜா, இருந்தாலும் அரியர்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்போ அப்படின்னு தெரியலனாலும் இந்த இதில் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால உங்கள் காலேஜில் சொல்லிருங்க இந்த மாதிரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா தான் உங்களோட நேம் வந்து அந்த ஏப்ரல் மே 2026 வரும். அப்படின்னா ஹால் டிக்கெட்டும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ரெண்டாவது வந்து ஃபோட்டோ காப்பி உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த வீக்குள்ள உங்களோட கைக்கு வந்து அந்த ஃபோட்டோ காப்பி ரிசீவ் ஆயிரும். ஏன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தாலே அதுலேருந்து ஒரு 1 வீக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த ரீவேல்யூஷன் டேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 9 இல்லை 11, 13 இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அந்த டீட்டெயில் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட வந்து அப்போ ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்து எங்களுக்கு எக்ஸாம் கூட வந்துருமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி உங்களோட லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கு முன்னாடியே வந்து ரீவேல்யூஷன் ரிசல்ட் வரலாம். அப்படி இல்லைனா செமஸ்டருக்கு முன்னாடி கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பட் இந்த ரிவ்யூ தான் வந்து லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இதே இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, இப்போ எங்களை வந்து அரியர் ஃபீஸும் பே பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த டைம் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதலான்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் பே பண்ணாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு இப்போதைக்கு அரியருங்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சப்போஸ் ரீவேல்யூஷன்லாம் உங்களுக்கு பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த பேப்பர் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்குது. ரீவேல்யூஷனில் பாஸுங்கிறனால உங்களுக்கு அது ஃபிக்ஸிங் ஆயிரும். நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் பாஸ் ஆகி வந்துடுவீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிரும் நினைக்கிறேன். இதான் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன். கண்டிப்பாக சப்போஸ் உங்கள் சீனியர் யாரோ வந்து அரியர் வச்சிருக்காங்கனாலும் அவங்ககிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க நிறைய பேர் இதை ரிஜிஸ்டர் பண்ணலாம் எக்ஸாம் பண்ண முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.